நடிகர் விஜய் அவர்களுடைய அரசியல் கட்சி அறிவிப்பு இன்று வெளியாகும் சொல்லியிருக்காங்க. மண்டல மாநாடு நடத்துறதுக்கும் விஜய் திட்டமிட்டுறதா தகவல் இருக்குது. ஒருவேளை அவர் 2026 தேர்தலில் போட்டிக்கிட்டால் நாம் தமிழர் கூட கூட்டணி வைத்து தேர்தல் சந்திக்கிறது வாய்ப்பு இருக்காங்க. ஆனால் இதுவரைக்கும் இல்லை, அது இப்போ என்ன கேட்குறீங்க, நான் இந்த தேர்தலில் கூட்டணி இல்லைன்னு சொல்கிறேன். அதான் தம்பி தான் முடிவெடுக்கணும். அவர் என்ன நினைக்கிறாருன்னு நம்ம சொல்ல முடியாது. அவர் வர்றாருங்கிறது முன்னாடியே உங்களுக்கு தெரியும். வரும்போது தம்பி வரும்போது தட்டி தான் கொடுக்கணும், வாங்க அப்படின்னு. ஏன்னா இந்த களத்தில் கூடுதலாக ஒருத்தர் வேலை செய்யும்போது அது வலிமை தான். இப்போ நான் தூத்துக்குடியில் போய் 15 நாள் நின்று உதவுனேன். அவரும் ஒரு நாள் உதவுறாரு. அது ஒரு மற்றவங்களுக்கு முன்மாதிரி. சில நடிகர்கள் தம்பி உதயநிதிட்ட ஸ்டாலின்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ அவரே களத்தில் நின்று உதவுறாரு. அதெல்லாம் பிற நடிகர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்குன்னா நல்லது தானே. ஒரு நூலகம் திறக்கிறாரு, படிங்க எல்லாம் புத்தகம் வாங்கிக்கிறாரு. அண்ணன் சொல்கிறத விட புகழ்பெற்ற ஒரு நடிகர் சொல்லும்போது கூடுதலாகவும் போய் சேரும். அதெல்லாம் வரவேற்கத்தக்கது. இந்த தேர்தலுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருந்தாருன்னா நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் வாய்ப்பு வரமாட்டேன், வரக்கூடாது. அது பயன் தராது. எப்போவுமே தலையிலாம் நின்று தண்ணி குடித்தாலும் இந்திய நாட்டை நம்மளை ஆள விட மாட்டான். அரசியலுக்கு வராது வந்தால் மாற்றங்கள் தாக்கம் எப்படி இருக்கும் தமிழ்நாட்டில்? தம்பி அவர் என்ன தத்துவத்தை எடுத்து வச்சு தம்பி நிற்கிறாருன்னு எப்போவுமே ஒன்று தம்பிக்கும் சேர்த்து சொல்கிறேன், உங்களுக்கும் சொல்கிறேன். தொடங்குதல் எளிது, தொடர்வது ரொம்ப கடினம். அப்போ தொடங்குறது போது இருக்கிற ஆர்வமும் அந்த ஈடுபாடும் கடைசி வரை தொடர்ந்து இருந்ததுன்னா யாரும் வெல்லலாம். அதில் தம்பி மட்டும் விதிவிலக்கு இல்லையா, தொடர்ச்சியாக நிற்கணும். இப்போ நான் நீ தோக்கடி, இதுக்கு மேலே தோக்கடிக்கவே நீ முடியாது, அவ்வளோ தோற்றுருக்கேன் நான். அதனால நான் போட இந்த தேர்தலில் அதுதான் அவர் என்ன கோட்பாடை வைக்கிறாருன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் பேசணும். தொடங்கும்போது இருக்கிற ஈடுபாடு கடைசி வரை இருக்கணும், தொடரணும். ஏன்னா ஒன்று தான் நான் சொல்ல நினைப்பேன். இன்றைக்கி இருக்கிற அரசியல் சூழலில் ஒரு கட்சி ஒரு நடிகருடைய ரசிகர்கள் மட்டும் வாக்கு செலுத்தி வென்று நாட்டை ஆளுவது என்பது சரித்திர புரட்சியாயிரும். ஆனால் வெகுவான மக்களையும் நம்ம இழுக்கணும். எம்ஜிஆருக்கு அது இருந்தது. அதனால் அவருக்கு பொதுவான மக்களின் ஆதரவு இருந்தது. அன்னைக்கு பெரிய வெற்றிடம் இருந்தது. அதனால் நம்ம என்ன பண்ணணும், மக்களின் மண்ணை வெல்வதற்கு முன்பு மக்களின் மனத்தை வெல்லணும். மக்களின் இதயத்துக்கு நெருக்கமாக இறங்கி செல்லணும். அதை செய்யணும். அது செய்கிறது ஒரு நாள் 2 நாளில் நடக்காது. அது ஒரு 4-5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் பயணம் செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் அது நெருங்க முடியும். அதை செய்யணும். அதை தம்பி செய்வார்னு நான் நம்புகிறேன். அது மக்களின் மனதை விஜய் வெல்வார சொல்கிறீங்க. வெல்லணும்ல, அதுதான் ரொம்ப முக்கியம். மண்ணை ஆளணும்னா முதல்ல மக்களின் மனதை வெல்லணும்.